वेलकम टू कलास पाठशाला. நமஸ்தே வித்யார்த்தியும். நாம் லேர்ன் பண்ணுறது மத்தியமா பாட்டிய புஸ்தக் மத்தியமாவோட புக்கில் இருந்து கஹானி செக்ஷனில் உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்கு உள்ளது. கஹானி போர்ஷன்ஸ் எல்லாம் 6 ஸ்டோரி இருக்குது. கஹானின்னா ஸ்டோரின்னு அர்த்தம். 6 ஸ்டோரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரியான பகவான் சப்கா ஏக் ஹை அப்படிங்கிற ஸ்டோரி பேஜ் நம்பர் 64 இருக்குது. நாம் படிக்கிறது கஹானியோட ஃபுல் லெசன் எக்ஸ்ப்ளனேஷன். பேஜ் நம்பர் 64ம் பேஜ் நம்பர் 65ல் 2 பேராகிராஃப்ஸும் ஆல்ரெடி கலாஸ் பாட்ஷாலாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது மத்தியமா புக்கில் பேஜ் நம்பர் 65ல் 2 பேராகிராஃப் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இருக்கிற லைன்ஸை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 65. பகவான் சப்கா ஏக் ஹை அப்படின்னா இறைவன் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அடுத்து கண்டினியூட்டி எப்படி வருதுன்னா 3rd பேராகிராஃபில் ஒரு லைன், பூடா போலே. அந்த வயதானவர், பூடான்னா ஓல்டு மேன் சொல்கிறாரு, ஹம்லோக் நாங்கள்லாம் அக்னிக்கு பூஜா கர்த்தேஹே, அக்னியை பூஜிக்கிறவங்க அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள், பூடே கா ஜவாப் சுன்கர். அந்த வயதானவரோட பதிலை கேட்டு இப்ராஹிம்க்கு படா குஸ்ஸா ஆகையா, ரொம்ப கோபம் வந்துருச்சு. உஸ்னே கஹா, அவன் சொல்கிறான், அகர் ஆப், நீங்கள் ஹமாரே குதா பர், எங்கள் தெய்வத்தை விஸ்வாஸ் நஹி கர்த்தே, நம்பலன்னா, அவர் ஹமாரே சாத், எங்களோட பிரார்த்தனா நஹி கர்த்தே, நீங்கள் ப்ரே பண்ணலன்னா, தோ இசி சமய், இதே நேரத்தில் ஹமாரே கர்சே, எங்கள் வீட்டிலருந்து பாஹர் நிக்கல் ஜாயே, வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்ராஹிம் சொல்கிறான். அடுத்த பேராகிராஃப் பாருங்க, இப்ராஹிம் நே உசே, இப்ராஹிம் அவரை பினா போஜன் தியே, உணவு கொடுக்காம, கர்சே வீட்டிலருந்து, பாஹர் நிக்கால் தியா, வீட்டிலருந்து வெளியே அனுப்பிட்டான். அவர் தர்வாஜா லகாலியா, கதவை சாத்திட்டாங்க. பர் தர்வாஜா பந்த் கர்த்தேஹி, ஆனால், பர்னா இங்கே என்னென்னா ஆனால், கதவை மூடியதும் கம்ரேமே ரூமில் அச்சானக் திடீர்னு ரோஷ்னி சாகி, ரோஷ்னின்னா வெளிச்சம், பயங்கர பிரைட், அப்படியே சூழுது. அவர் ஏக் தேவதூத்னே, ஒரு தேவதூதன். பேஜ் நம்பர் 66 பாருங்கள், பிரகட் ஹோக்கர் கஹா, பிரகட் ஹோனான்னா வெளிப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஒரு தேவதூதர் தோன்றி சொல்கிறார், இப்ராஹிம் ஏ தும்னே கியா கியா, கியானா டிட், என்னப்பா செஞ்சுருக்க நீ, உஸ் கரீப் பூடேக்கி, அந்த வயதான முதியவர் இருக்கார்ல, அவர் ஏழை முதியவர், அந்த முதியவரோட உம்ர ஏஜ் 100 வருஷக்கி ஹை, அவருக்கு 100 வயசு. பகவானே இறைவன் இத்தனை உம்ரத்தக், இந்த வயசு வரைக்கும் உஸ்கி தேக்பால் கி, அவனை கவனிச்சுக்கிட்டார் இறைவன். அவுர் ஏக்கு தும் ஹோ, ஆனால் நீ இருக்கு இல்லையா, ஜோக்கி அப்னேக்கோ பகவான் கா பக்த சமஜ்தே ஹோ, நீ உன்னை இறைவனோட பக்தன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. திஸ்பர் பி உசே, அப்பையும் அவருக்கு ஏக்கு ஜூன் காணா நஹி தே சக்கே, ஒரு துளி உணவு தரலையேப்பா நீ. கேவல் இசீலியே கி, ஒன்லி பிகாஸ், ஏன்னா உஸ்கா தர்ம, அவனோட ரிலிஜன், துமாரே தர்மசே, உன்னோட ரிலிஜன்லேருந்து பின்னஹை, வேற, உன் ரிலிஜனும் அவரோட ரிலிஜனும் வேறன்ற ஒரே காரணத்துக்காக நீ அவருக்கு உணவு தரலையேப்பா. சன்சாரமே தர்ம பலேஹி அனேகோ, உலகத்தில் எத்தனை ரிலிஜன் வேணாலும் இருக்கட்டும், பர் பகவான் யா குதா, காட் இருக்காங்க இல்லையா, சப் பிராணியோங்கா, எல்லா உயிர்களுக்கும், பரம் பித்தாகை, எல்லாருக்கும் அவர் தான் தலைவர், தகப்பன். அவர் சப்கேலியே, எல்லாருக்கும், வஹி ஏக் ஈஸ்வர்கை, அந்த ஒரு காடு தான்ப்பா அப்படிங்கிறாரு. யார்? அந்த தேவதூதன். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள், ஏ கர்,
அப்படி சொல்லி தேவ்தூத் அந்த தேவதூதர் ஆங்கோசே கண்கள்லேருந்து ஓஜல் ஹோகையை மறைஞ்சிட்டார், அதாவது வெளிப்பட்டார். இப்ராஹிம்க்கு உண்மையை உணர்த்திட்டு மறைஞ்சிட்டார். இப்ராஹிம்கோ அப்படி பூல் அவனோட மிஸ்டேக் மாலும் ஹுயி புரிய வந்தது. உஸ்கோ அவனுக்கு படா பச்தாவா ஹுவான்னா செல்ஃப் பிட்டி, ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். பாகா ஓடி போய் உஸ் பூடேக்கி கோஜ்மே கயா அந்த வயதானவரை தேடி பார்க்குறான். தோடி தூர்பர் கொஞ்சம் தூரத்தில் உசே அவனுக்கு பூடா மில்கையா அந்த ஓல்டு மேன் அங்கே தான் இருக்கார் அந்த வயதானவர். இப்ராஹிம் உஸ்கே பைரோம் பர் படா இப்ராஹிம் அவரோட காலில் விழுந்து அவரு உசுசே ஷமா மாங்கி மன்னிப்பு கேட்குறான். பூடேனே உசே பூடே அந்த ஓல்டு மேன் இவனை ஷமா கர்த்தே ஹுவே கஹா மன்னிச்சுட்டு சொல்கிறாரு, பேட்டா மகனே அப்புத்தோ தும் சமஜ் கயேன இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டே இல்லையா கி தட் அதாவது பகவான் சபுக்கா ஏக்கை இறைவன் எல்லாருக்கும் ஒன்று தான், நீ புரிஞ்சுட்டு இல்லையா. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. பூடேக்கு ஏ பாத் சுன்கர் வயதானவரோட இந்த பேச்சை கேட்டு இப்ராஹிம்கோ படா ஆச்சரிய ஹுவா இப்ராஹிம்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கியோங்கின்னா ஏனெனில் எஹி பாத் இந்த விஷயத்தை இந்த சொற்களை தான் உஸ்ஸே இவன்கிட்ட தேவதூத் நே பி கஹிதி தேவதூத்தனும் இதே சொல்ல தான் சொன்னார். இப்போ அவனுக்கு உண்மை புரிஞ்சிடுச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசன்ஸோட சாராம்செலாம் கலாஸ் பாட்ஷாலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல வெக்காபுலரி லாங்குவேஜ் நாலேஜ் எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தன்யவாத். आपकी अध्यापिका कला மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.